நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அதுதான் வேதம் கூறுகிறது. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. அப்பொழுது தெய்வீக சிந்தை, ஆவியின் சிந்தை நம்ம கடந்து வருகிறது. மாம்ச சிந்தை அகன்று போய் ஆவியின் சிந்தையினால் நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்துவினுடைய சிந்தை நம்ம கடந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்திற்குள் நாம் கடந்து வர வேண்டும். இந்த வேளையிலும் கூட உங்களை நேசிக்கிற நம்முடைய அருமை ஆண்டவர், ஆத்ம மணவாளன் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். மணவாட்டின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் இந்த வேளையில நமக்காக ஆவலோடு காத்து நிற்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்று ரூத்துடைய விசுவாசம் அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவளுடைய மனத்தாழ்மையினாலே அவள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாள். அது மட்டுமல்ல, அவள் தன்னை ஆயத்தம் செய்தாள். தனக்கு நியமிக்கப்பட்ட மணவாளனாகிய போவாசிற்காக தன்னை ஆயத்தம் செய்தாள். ரூத் புதிய ஏற்பாட்டின் திருச்சபையாக மணவாட்டிக்கு முன் அடையாளமானவள். போவாஸ் ஆத்ம மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமானவன். ரூத் போவாசுக்காக ஆயத்தம் செய்தது போல நாம் நம்முடைய ஆத்ம மணவாளனான இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். பெரிய காரியங்களை காண்போம். இயேசு நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, நித்திய விவாகத்துக்கென்று கர்த்தாவே எங்களை நியமித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய மணவாட்டியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே! அந்த மணவாட்டியின் ஸ்தானத்தை பெறுவதற்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக கிருபைத்தார். எங்களால் ஒன்றும் முடியாது கர்த்தாவே, உமது மிகுந்த கிருபையின்படி கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படவும், உடைய பசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய வசனத்தை தரித்துக் கொள்ளவும் கிருபைத்தார். அன்று ரூத் போவாசுடைய பாதப்படியில படுத்திருந்து உமது போர்வையின் மேல் விரிவு என்று கூறுவது போல கர்த்தாவே, உடைய பசுத்த பாதப்படியிலே நாங்கள் சரணடைந்து விட்டோம் கர்த்தாவே. இந்த வாழ்க்கை உமக்கு சொந்தமானது கர்த்தாவே. எங்களை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. அந்த ஆட்டுக்குட்ட கல்யாணத்திற்கு கர்த்தாவே எங்களை அழைத்திருக்கிற கர்த்தாவே. விருந்தாளிகளாக அல்ல கர்த்தாவே, மணவாட்டின் அழைப்பை கொடுத்திருக்கிற கர்த்தாவே. அந்த அழைப்பிற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள கிருபைத்தார். எங்களை தொடர்ந்து உம்முடைய பாதையிலே வழிநடத்தி செல்லும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.